ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஹோப் நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோம். ஆக்சுவலி இது வந்து லாஸ்ட் வீக் எடுத்த விலாக் தான். இந்த வீக் ஃபுல்லாகவே எனக்கு பயங்கர ஒர்க் இருந்துகிட்டே இருந்துச்சு. எடிட் பண்ண டைமே கிடைக்கல. ஏகப்பட்ட ஒர்க் அசைன் பண்ணிட்டாங்களா, ஆன் டைமில் முடிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரெஷராகவே போச்சு. லக்கிலி இந்த வீக் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால, இந்த சாட்டர்டே ஃப்ரீயாக இருந்ததுனால நான் இப்போ தான் உட்காந்து எடிட் பண்ணிகிட்ருக்கேன். லாஸ்ட் வீக் நாங்கள் வந்து கருடன் மூவிக்கு தான் புக் பண்ணியிருந்தோம். மேக்ஸிமம் இந்த சாட்டர்டே சண்டே என்ன பண்ணுவோன்னா, மார்னிங் வந்து செம்ம லைட்டாக சாப்பிட்டுக்குவோம். ஏன்னா எப்படியும் வெளியே போவோம், வெளியே நல்லா சாப்பிட்ருவோன்னு சொல்லிட்டு மார்னிங் மேக்ஸிமம் ஓட்ஸு இல்லை கார்ன்ஃப்ளெக்ஸு இல்லை அந்த ஹெல்த் மிக்ஸு இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்குவோம். ஸோ அன்றைக்கி நான் வந்து ஹெல்த் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். 1:30க்கு தான் மூவி புக் பண்ணியிருந்தோம். எப்பயுமே இங்கே பக்கத்தில் ஃபீனிக்ஸ் மால் இல்லை கோபாலன் மால் அந்த மாதிரி தான் போவோம். இந்த ஒரு டைம் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஏதாவது மால் போகலாமேன்னு சொல்லிட்டு ஐடிபிஎல் ரோடில் இருக்கிற சாந்தினிகேதன் மால் தான் புக் பண்ணியிருந்தோம். 1:30 மூவிங்கிறதுனால வீட்டில் இருந்து 12க்கு கிளம்புனா போதும், மேக்ஸிமம் 1 hour ஆனால் கூட ½ an hour நம்மகிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். சரி இந்த போகலாம் அந்த போகலான்ட்டு கரெக்டாக 12:30க்கு தான் கிளம்பணும். அந்த சாட்டர்டே வந்து இங்கே ஸ்கூல் போல் வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்கூல் இருக்குது. சரியான டிராஃபிக்காக இருந்துச்சு. அப்படியே மெதுவாக வந்துட்டோம். கரெக்டாக 1:10க்கு மூவின்னு நினைக்கிறேன். 1:10க்கு தான் நாங்கள் உள்ளேயே போனோம். அவசரமாக போனோம். அது போகிறப்ப வேறு ஒரு காமெடி பண்ணி தொலைச்சிட்டோம். மாலும் ப்ரெஸ்டீஜோட அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அதுவும் பக்கத்தில் 2 பில்டிங்குமே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், மாலோட என்ட்ரன்ஸ்னு நினச்சி ப்ரெஸ்டீஜ் அவங்களோட இதுக்கு போயிட்டோம். அவங்க மெயின் கேட் ஒன்று வச்சுருக்காங்க. செகண்ட் மெயின் கேட்டு அதுக்குள்ளே தான் அப்பார்ட்மெண்ட். செகண்ட் மெயின் கேட்டில் தான் செக்யூரிட்டி இருக்காங்களோ, அவங்கக்கிட்ட கேட்டால் மால் என்ட்ரி பக்கத்தில். நாங்கள் அப்படியே அப்பார்ட்மெண்ட் உள்ளே ஃபுல்லாக சுற்றி யூட்டர்ன் போட்டு அப்புறம் வந்து அப்பார்ட்மெண்ட்குள்ளே இது மால்குள்ளே போனோம். 1:10 மூவி 1:15 ஆச்சு. போச்சு, இன்ட்ரோ சீன் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சுன்னு சொல்லி போனால் அப்போ தான் ஆரமே மிக்கிறாங்க. ஃபுல்லாக அந்த முகேஷ் அந்த இது ஆடு தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ ஃபைனலி இப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டோன்னு சொல்லிட்டு மூவி செம்மையாக இருந்துச்சு. ஒர்த்து தேட்டரில் பார்த்ததுக்கு. தென் மூவி முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் லெகின்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அங்கே இருக்கிற கோ கலர் ஷாப்பில் தான் வாங்கிட்டு இருந்தோம். ரொம்ப நாளாக விஷ்லிஸ்ட்டில் வச்சுட்டு இருந்தேன் லெகின் வாங்கணுன்ட்டு. அது அன்றைக்கி தான் பக்கத்தில் அந்த ஷாப் இருந்ததுனால அதை வாங்கிட்டோம். தென் ஆஃப்டர்நூன் நாங்கள் ஏதாவது சாப்பிட்லான்னு பிளான் பண்ணோம். பட் ஒரு பக்கெட் ஃபுல்லாக அந்த பாப்கார்னை சாப்பிட்டதில் எங்களுக்கு பசிக்கவே இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்புறம் கிளம்பிட்டோம். மூவி பார்த்ததுல அந்த ஸ்க்ரீன் ஒரு மாதிரி கண் இரிட்டேஷனாகவே இருந்துச்சா, ஓகே வீட்டுக்கு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு வேறு எந்த திங்ஸும் வாங்குறதுக்கும் இல்லை. எப்படியும் போனால் ஏதாவது செலவு வந்துடும் சொல்லிட்டு வேண்டாம், இப்போதைக்கு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஒரு 5 போலவே வீட்டுக்கு வந்துட்டோம். 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன். வந்ததும் சரி ஓகே தலை லைட்டாக வலிச்சிச்சா, டீ போட்டு இல்லை காஃபி போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு அதான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். பால் அங்கே கொதிச்சுக்கிட்டு இருக்கிற கேப்பில் நான் இந்த புதுசாக மீஷோலேருந்து ஒரு ஸ்பைஸ் ஜார் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி ஷார்ட்ஸ் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் லிங்க்கும் கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது, நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. நான் வாங்குறப்ப இதோட ரேட் வந்து 600 இருந்துச்சு. மேபி இப்போ கூட இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம். அது முந்தின நாள் நல்லா ஃபுல்லாக வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அங்கங்கே லைட்டாக ஈரமாக இருந்துச்சு. அதை ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரே ஒரு ஸ்பைஸ் ஜார் தான் வச்சுருந்தேன். மித்தபடி அந்த பட்டை, கிராம்பு அது எல்லாமே தனித்தனி டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன்னா, ஒரு டைம் எடுக்கிறப்ப வந்து ஒன்று கீழே விழுந்துரும், இல்லை அவசரமாக எடுக்கிறப்ப எதையாவது தள்ளி விட்டு உருட்டி விட்டுட்டு அப்படி தான் எடுத்தேன். அப்போ தான் டக்குன்னு ஒரு ஞான உதயம் வந்த மாதிரி, பேசாமல் இது இன்னொரு ஸ்பைஸ் ஜார் போட்டு அதில் தனியாக ஸ்பைசஸ் எல்லாம் ஒரு இதுலேயும், கடுகு சோம்பு அது எல்லாத்தையும் ஒரு இதுலேயும் வச்சுக்கலாமேன்ட்டு மூளைக்கு வந்ததுனால சரின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இந்த மாடலில் வாங்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். 2-3 யூடியூபர்ஸும் அவங்க இன்ஸ்டாகிராமில் வாங்கியிருப்பாங்க போல், அதை ஷேர் பண்ணியிருந்தாங்களே. சரி நம்ம செக் பண்ணி பார்க்கலாமேன்னு செக் பண்ணி பார்த்தப்ப ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. சரி வேண்டாம், வெயிட் பண்ணி பார்ப்போம், எப்போயாச்சும் ஆஃபர் ஏதாவது போட்டால் அப்போ வந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த இன்ஸ்டா பேஜஸ் மட்டும் நான் வந்து செக் பண்ணி வச்சுருந்தேன். அப்பப்போ ஏதாவது ஆஃபர் போடுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். அந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும் ஆஃபரே இல்லை, மித்த எல்லா ப்ராடக்ட்டுக்கும் ஆஃபர் போட்டுகிட்டு இருந்தாங்க. எப்போயுமே இப்படி தான் நடக்கும். நமக்கு என்ன தேவையோ அது மட்டும் கிடைக்காது. தேவையில்லாதது எல்லாம் நமக்கு வரும். ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நமக்கு ஏதாவது ஒரு திங்ஸ் வேணும்னு அப்போ தான் நினச்சிருப்போம், அட்லீஸ்ட் பேச கூட செஞ்சுருப்போம். உடனே இந்த கூகுள் எப்படி தான் அதை கண்டுபிடிக்குமோ தெரியாது, ஆடில் எல்லா பக்கமும் எங்கே போனாலும் அதுதான் வரும். அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. யூடியூப் ஓப்பன் பண்ணால் சைடில் ஆடில்
வந்து எனக்கு கீழே இந்த ப்ராடக்ட் காமிச்சிச்சு. தென் இன்ஸ்டாகிராம் போனாலும் அதே ப்ராடக்டை காமிச்சிச்சு. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பனாலும் அதே காமிச்சிச்சு. என்னடா இது கூகுள் நம்மளை ஒட்டி கேட்குதோ அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்படி ஆட் வந்தப்போ தான் மீஷோவில் இது இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிச்சா, உடனே இன்ஸ்டால் பண்ண ஆப்புன்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் மீஷோ ஆப்பையே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த இது பார்த்தா பாதிக்கு பாதி ரேட்டு தான் இருந்துச்சு. பரவாயில்லையே, மீஷோவில் எல்லாமே கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னும் 2-3 ப்ராடக்ட்டை பார்த்தா நிறையா இது ரேட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. சரி இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு வாங்குகிறோமோ இல்லையோ எல்லாத்தையுமே நான் வரிசையாக விஷ்லிஸ்ட் மட்டும் போட்டு வச்சுட்டேன். என்னோடய ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லா ஆப்லையுமே வந்து வாங்குறேனோ இல்லையோ ஒரு 50 ப்ராடக்ட் ஆச்சு விஷ்லிஸ்ட்டில் இருக்கும். அது எல்லா மேபி கேர்ள்ஸ் மட்டும் அப்படி பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல. பட் நான் எப்போயுமே வந்து சும்மா பார்த்துட்டே இருக்கிறப்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே விஷ்லிஸ்ட்டில் அப்படி போட்டுருவேன். அது மாதிரி இன்ஸ்டாலாம் யூஸ் பண்ணுறப்ப அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி நமக்கு காமிக்கும். அதில் வந்து கொஞ்சம் பிக்ஸ் எல்லாம் அவங்களே ஷேர் பண்ணியிருப்பாங்களா, ஸோ அது வந்து ஸ்வைப் பண்ணிகிட்டே போகிறப்பவே ஏதாவது ஒன்று பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஆப்குள்ளே போயிட்டு விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருவேன். அந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி நிறையா இப்படி பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு பாக்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து இந்த பட்டை, கிராம்பு அது வாங்கினதில் அது எல்லாத்தையும் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த கல்பாசி இது எல்லாமே வந்து இப்போது லாஸ்ட் ஃபியூ டேஸ் பிஃபோர் வந்து சிவாஜி நகர் போயிருந்தேன். அந்த லாங் வீடியோவும் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அங்கே தான் நான் இதை வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் டிமார்ட்டில் ஃபஸ்ட்டு போனப்போ இது பார்த்தேன். இந்த இது மட்டும் கிடைக்கல. பட்டை இருந்துச்சு, கிராம்பு இருந்துச்சு, ஏலக்காய் இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த ஸ்பைஸ் வந்து அங்கே கிடைக்கவே இல்லை. அதனால் நான் வாங்கவும் இல்லையா, சரின்னு விட்டுட்டேன். அப்புறம் வந்து வீட்டுக்கு எல்லா ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தப்போ இதெல்லாம் வாங்கி வைக்கலன்னு கேட்டப்போ தான் இந்த ஒரு ஐட்டம் இருக்கிறதே எனக்கு ஞாபகமே வந்துச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி தான் சிவாஜி நகர் போனப்போ கரெக்டாக இது இருந்துச்சு, அப்போவே வாங்கி வச்சாச்சு. தென் அதையும் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறப்பவே சைடில் பாலும் நல்லா பொங்கிருச்சு. இந்த மாதிரி மல்டி டாஸ்கிங் பண்ணுறப்ப இதுதான் பெரிய வேலையே. நான் பல மணி நேரமாக அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். இப்போ பொங்குவான் அப்போ பொங்குவான்ட்டு. கரெக்டாக ஒரு 2 செகண்ட் இந்த பக்கம் வந்தால் ஃபுல்லாக பொங்கிருச்சு, அடுப்பு ஃபுல்லாக ஆயிடுச்சு. திருப்பி அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இது பண்ணினேன். எப்போவுமே இப்படி தான் நம்ம வந்து குறுன்னு பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்போல்லாம் பொங்கவே பொங்காது. ஒரு ஸ்டெப் இப்படின்னு திரும்பவும் உடனே பொங்கிடும். அது எப்படித்தான் அந்த பாலுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல. அண்ட் தென் ஸோ எல்லாத்தையும் அந்தந்த பிளேஸில் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு காஃபி வந்து மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து எப்போயுமே ஃபஸ்ட்டு வந்து காஃபி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த டைம் ஊருக்கு போயிட்டு வந்தப்போ இந்த விமன்ஸ் ப்ளஸ் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க என்னோட இன்லா. நீ வேணால் குடிச்சுப்பாரு, எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னாங்க. சரி கொடுங்க நான் சாப்பிட்டு பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. அது வந்து சாக்லேட் ஃப்ளேவராக ஏதோ சாக்லேட் மால்ட்டு குடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இப்போல்லாம் டெய்லி வந்து காஃபி டீலாம் இல்லை, ஒன்லி அது மட்டும்தான். அதை நல்லா போட்டு ஸ்வீட்டாகவும் இருக்குது. நம்ம சுகர் போட தேவையில்ல, அதிலே கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சுகர் அளவாக போடுறதுனால ஓகே இது கொஞ்சம் ஹெல்தி மாதிரி தான் இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அதை தான் குடிச்சிட்டு இருந்தேன். அண்ட் தென் ஈவினிங் வந்து சடனாக வந்து சிட்டிசன் மூவி பார்க்கணுன்னு தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சிட்டிசன் மூவியை பார்த்துட்டு அன்றைக்கி டே வந்து சூப்பராக போச்சு. வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாலேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை, see you next vlog.